ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 24 மணி நேரத்தை கடந்து வருமான வரி சோதனைகள் தமிழகத்தில் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 36 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி அதுல கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் அளவிற்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் வருகின்றன. அதை தவிர ஆவணங்கள் பல கோடி ரூபாய்கள் அளவிற்கான பண பரிமாற்றங்களை நிரூபிக்கும் வகையில் எங்களிடம் ஆவணங்கள் சிக்கியிருக்கின்றன என்று வருமான வரித்துறையினர் தகவல் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வருமான வரித்துறையின் சோதனைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தொடர்புள்ள இடங்களில் சோதனை நடைபெற்றிருக்கிறது. அதே போல மருத்துவ கல்லூரியுடைய மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தருடைய இல்லம், அதே போல முன்னாள் உறுப்பினர் திரு சிட்டப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய இல்லத்தில் இப்படி பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடந்திருக்கிறது. இது அந்த நபர்களுக்கான சோதனைகளாக மட்டுமில்லாமல் அந்த நபர்கள் அவர்கள் தொடர்புடைய இடங்கள் அதற்கான விஷயங்களாக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் மீதே இந்த சோதனைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வரவிருக்கக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மீது இந்த வருமான வரி சோதனைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் புழங்கக்கூடிய பணம் என்று இருக்கக்கூடிய புகார்களுக்கும் இந்த வருமான வரி சோதனைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஆர்கே நகரை பொறுத்தவரை இன்று வரை மாவட்ட தேர்தல் அதிகாரியுடைய தகவல் படி 29 லட்சம் ரூபாய் ஆர்கே நகர் பகுதியில் மட்டும் பறக்கும் படைகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 140 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை தேர்தல் அதிகாரிகள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இந்த விஷயங்களுக்கும் பணப்பட்டுவாடா சார்ந்த புகார்களுக்கும் இந்த வருமான வரி சோதனைகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? இன்று ஒரு ஆவணமும் கூட பல ஊடகங்களில் வெளியானதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆவணங்களில் அமைச்சர்களுடைய பெயர்கள் இடப்பட்டு பல்வேறு அந்த தொகுதியுடைய நபர்கள் வாக்காளர்கள் 85% வாக்காளர்கள் அவர்களுக்கு இணையான பல எண்கள் என்று சொல்லி இதுதான் அந்த கிட்டத்தட்ட 89 கோடி ரூபாய் அளவிற்கான பணப்பட்டுவாடாவுக்கான திட்டமிடப்பட்டது, அதற்கான ஆவணம் தான் இது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவணத்தில் எந்த அளவிற்கான உண்மைத்தன்மை இருக்கிறது, அந்த ஆவணம் எந்த அளவிற்கு அடுத்த கட்ட விசாரணைகளில் பயன்பட போகிறது, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு புகார்கள் 29 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, 140 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருமான வரி சோதனையின் விளைவாக இவ்வளவு ஆவணங்கள் எல்லாம் வெளியே வருது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகும் இந்த தேர்தல் நடைபெற வேண்டுமா என்ற கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை ஒத்திவைக்கலாம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தது. இந்த தேர்தலை தற்போது தள்ளி வைப்பதற்கான அல்லது ரத்து செய்வதற்கான அனைத்து ஆதாரங்களும் தற்போது இருக்கின்றனவா? தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதா? அப்படி எடுக்க வேண்டுமா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. நாம் கேட்பதற்கு நிச்சயமாக கேட்கலாம், விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இடைத்தேர்தலில் மாற்றத்தை தருமா வருமான வரி சோதனை என்ற தலைப்பில் தான் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், அதே போல சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், ஆர்கே நகர் தொகுதியின் ஒரு வாக்காளராக இருக்கக்கூடிய திரு தீபன் அவர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த கர்நாடகா மாநில செயலாளர் திரு புகழேந்தி அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம், வரவேற்கின்றேன். நான் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. பட் எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திடீர் ஐடி ரெய்டு, அதை தொடர்ந்து கடந்த 24 மணி நேரங்களில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை ரெண்டு விதமா பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல் கோணங்கள்ல பல்வேறு விதங்களா சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை, எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பகிரங்கமா இது ஒரு அரசியல் ரீதியான ரெய்டு, எங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு மத்திய அரசுடைய சதி அப்படின்லாம் கூட அவங்க குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. மற்ற எதிர்கட்சிகளும் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணும், அமைச்சரை மாற்றணும், பல விஷயங்கள் சொல்றதை பார்க்க முடியுது. பட் ஒரு காமன் மேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஒரு ரெய்டு எப்படி பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இது வெறும் ஒரு ஊழல் தடுப்பு நடவடிக்கைன்னு பார்க்கப்படுதா? இதுல அரசியலும் இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்களா? மக்களுடைய பார்வை எப்படி? நிச்சயமாக, அதாவது அரசியல் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு காமன் மேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா அதாவது அந்த டைமிங் மெயினா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இவங்க எல்லாருமே ஈடுபட்டு இருக்கிற அமைச்சர்கள், இப்போ சரத்குமார் அவர்கள் முதற்கொண்டு அந்த தொகுதிக்கு போய் இடைத்தேர்தலில் நான் போய் பிரச்சாரம் பண்ண போறேன், எங்க வீட்டில் அன்றைக்கி ரைடு பண்றாங்க அப்படிங்கிற அரசியல். இதுல சட்டப்பூர்வமான நடவடிக்கையின் மீது மக்களுக்கான நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லைங்கிற ஒரு அவநம்பிக்கை தான் இருக்கு அப்படிங்கிற பார்க்கிறேன். இது ஏன்னா இப்போ நீங்க முதல்ல ஆரம்பி நத்தம் விஸ்வநாதன் அவர் வீட்டில் ரைட் பண்ணாங்க, தொடர்ச்சியாக நிறைய பேர் இவர் மணல் ராமச்சந்திரன் வீட்டில் ரைட் பண்ணாங்க, சேகர் ரெட்டி வீட்டில் ரைட் பண்ணாங்க, அன்புநாதன் கரூர் நிறைய பேர் பண்ணாங்க. இப்போ கடைசியாக ராம்மோகன் ராவ் அவர்கள் வீட்டில் முதல்ல ரைட் பண்ணாங்க. ரைடு பண்ணி அவர் பதவியிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டு வேற ஒரு தலைமைச் செயலாளர் வந்துட்டாங்க. இன்னைக்கு அவர் இன்னொரு பதவியில் இருக்கிற அரசாங்க பதவியில் இருக்கார். அப்போ இந்த ரைடு மூலியமா நீ சட்டப்பூர்வமான நடவடிக்கைனா
இதோட எண்ட் என்ன அப்படிங்கிறது பல நேரங்களில் கேள்வி. இது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, நிறைய வந்து சினிமா பிரபலங்கள்ட்ட அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போதுனா திடீர்னு ஒரு பெரிய ரைடு நடக்கும். இன்னைக்கு வந்து இந்த நடிகர் வீட்டில் ரைடு செய்யப்பட்டது, இந்த ப்ரொடியூசர் வீட்டில் ரைடு செய்யப்பட்டது. சரி, என்ன கண்டுபிடிச்சிங்க, இதுல வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா அந்த நடவடிக்கை எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இது உண்மையிலேயே சட்டப்பூர்வ நடவடிக்கையா இல்ல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுக்கு பண்றாங்களா, ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கை தான் ஏற்படுது. இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி கரூர் அன்புநாதன் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டுள்ளார், இல்ல வந்து நத்தபஸ் பண்ணது உண்மையிலே தவறு செய்திருந்தார் அவர் தண்டிக்கப்பட்டுள்ளார், இல்ல ஆர்டிசி மேல கேஸ் இருக்கு, சேகரெட்டி மேல கேஸ் இருக்கு, மணல் ராமச்சந்திரன் மேல கேஸ் இருக்கு. இந்த கேசஸ்லாம் தொடர்ச்சியா நடக்கும், வேகப்படுத்தப்படும். இதனால வந்து ஒரு இவ்வளவு கோடிகள் வந்து தடுக்கப்பட்டுள்ளது, இவரோட பினாமிகள் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தன்மை இல்லாதனால மக்கள் எப்படின்னா இது விளையாட்டு, இது குழந்தைத்தனமான விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு, இது ரைடு பண்ணுவாங்க, நாளைக்கு விஜயபாஸ்கர் முதல்வர் ஆனால் ஆச்சரியப்பட்டிருக்கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் மக்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ரைடு பண்ணும்போது சேகர் ரெட்டி அவருக்கும் ஓபிஎஸ் அவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த பக்கம் இன்னொரு கேள்வி எழுறது, ரொம்ப சாதாரணமா எழுறது. இப்போ ஓபிஎஸ் தரப்புல இருக்கிறவங்க ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்களா, அவங்க அமைச்சராக இருந்தபோது அவர்கள் தவறு செய்யவில்லையா, இப்போ அவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் எழுது. அப்போ இன்னொரு இப்போ சேகர் ரெட்டி அவருக்கு தொடர்புடைய மனிதர்கள்னு பார்த்தா இப்போ நீங்க அவரோட லீகலா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லயே சேகர் ரெட்டி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்பு இருக்கு. அப்ப அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு இந்த தொடர்புகள் இருக்கிறது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய தரப்புல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, we are being targeted, எங்களை மட்டும் வந்து குறி வைக்கிறாங்க மத்திய அரசாங்கமும் இதுவும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாதத்துக்கு வலு சேர்க்கிற விதமா இருக்கா? இப்போ நம்ம இதுல பார்த்தோம், ஒரு சின்ன உதாரணம் தான். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல ஜெயலலிதா அவர்களுடைய உருவம் மாதிரியே அந்த ஒரு அவங்க இறந்திருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அவர் இயல்பா அதை உருவாக்கிய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுதாபத்தை இல்ல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இதை கொடுத்துரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனா மக்களுடைய ரியாக்ஷன் வந்து பல இடங்கள்ல வேற விதமா இருந்து இன்னைக்கு அவர்களே வந்து அதுல வந்து தேர்தல் ஆணையத்துல மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஐடி ரெய்ட் கூட ஒரு பக்கம் ஒரு அமைச்சர் வீட்டுல ரெய்டுற போது இமீடியட்டா அவர் மீதான விமர்சனங்கள், அவர் மீதான ஒரு அவநம்பிக்கை, அந்த அமைச்சர் மீதான ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் வரும்ன்ற ஒரு பரவலான எதிர்பார்ப்பு. ஆனா ஆப்போசிட் சைட்லயும் அது நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, அதுதான். அதாவது அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து ஒரு எண்டுக்கு வந்துச்சுன்னா அது நம்பிக்கையாக மாறும். இது என்ன ஆயிடுச்சுன்னா இது அடிக்கடி நடக்கிற ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது இன்னைக்கு விட்டுருவாங்க, இன்னைக்கு இன்னொரு 6 மாசம் கழிச்சு. அதாவது எப்படி ஒரு பார்வை வந்துருதுன்னா, பாஜக வந்து மத்திய அரசாங்கம் வந்து தேவைப்படுற நேரத்தில் கையை முறுக்கிறாங்களோ. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ சிபிஐ ஒரு அமைப்பா இருக்கட்டும், நிறைய இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு பக்கம் அமைப்புகள் வந்து வலுவாக ஆகணும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அந்த அமைப்புகள் அரசியல் ரீதியாக முடக்கப்படுகிறதோ இல்ல வந்து வளைக்கப்படுகிறதோங்கிற குற்றச்சாட்டு அந்த சந்தேகமும் இன்னொரு பக்கம் இருந்து நினைக்கிறீங்க. நான் திரு தீபன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, நீங்க தான் இன்னைக்கு உங்களுடைய ஒரு உரிமை எக்ஸசைஸ் பண்ற இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைச்சாலும் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆகுது. இந்த வருமான வரித்துறையுடைய நடவடிக்கைகளோ கடந்த 24 மணி நேரமா அந்த ரெய்டு, அதுல இருந்து வரக்கூடிய பிடிபடுற பணம், அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஆவணங்கள், இதன் அடிப்படையில் உங்களுடைய வாக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கா? will this become a deciding factor இந்த எலெக்ஷன்ல? கண்டிப்பா. என்னன்னா இன்னைக்கு எங்களுடைய ஏரியா பகுதியில் பாத்தீங்கன்னா ஏரியாவே வந்து இந்த தேர்தல் அடிப்படையில் டோட்டலாவே மாறி இருக்கு. அது ஒரு வகையில தெரியும். ஏன்னா இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற ரொம்ப ஒரு திருவிழா கோலம் தான். என்னன்னா ரோடே பாத்தீங்கன்னா கல்லு மண்ணுமா இருந்த ரோடு இன்னைக்கு பூ மழையா தூண ஒரு ரோடு மாதிரி காட்சி அளிக்குது. அந்த ஒரு சூழல்ல தான் இப்ப இன்னைக்கு எங்களுடைய பகுதிகள் நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க பட்சத்தில் இந்த அடிப்படையில் நீங்கள் இன்னைக்கு வருமான வரிகள் சோதனை சார்பாக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பணம் இவ்வளவு கிடைக்குதுன்றதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து தெளிவாக தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு பணம் வந்து புழங்கப்படுது. இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டே வந்து பெரும்பான்மையாக பார்க்காத ஒரு வட சென்னை மக்களாக இருந்த நாங்கள் இன்னைக்கு எல்லார் கையிலையும் வந்து சில்லறை இல்லாத அளவுக்கு 2000 ரூபாய் நோட்டு தான் புழங்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இருக்காங்க. இன்னைக்கு கிடைக்குது வருமான வரித்துறை மூலிமா வந்து இத்தனை பணம் வந்து அவங்க அரசு அடிப்படையில் செக் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றது, பிடிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது மக்களுக்கு. தெரிஞ்சாலும் அதை வந்து பெரிய விஷயமா அவங்க கருதுறது இல்லை. எதனாலனா அது இயல்பா ஆயிடுச்சு. இன்னைக்கு நேத்து பணம் கொடுப்பாங்க. நேத்து ஒரு 2 நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இந்த தண்டையார்பேட்டையில ஒரு வீட்டுல ஏதோ ஒரு பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அடிப்படையில போய் பார்த்தா அங்க வந்து அவங்களுக்கு அது வந்து சாதாரணமா எல்லார் வீட்லயும் இருக்கும் அப்படின்றது தெரியுது. அப்படி கண்டுபிடிச்சாலும் அது வந்து பெரிய விஷயமா ஆகல. என்னன்னா ஒரு பெண் வந்து அந்த துணியை அவுத்து போட்டு செக் பண்றீங்களா, உங்க செக் பண்ணுங்க அப்படின்றத ஒரு நடிப்பு அடிப்படையில அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அது என்னன்னா எல்லார் வீட்லயும் இருக்காது. அதான் என்னோட கேள்வி. இந்த வருமான வரி ரெய்டு
இதுல வந்திருக்கிற உங்களுக்கு ஆவணங்கள் வந்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் தெரிய, பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மேல குற்றச்சாட்டு, இத்தனை அமைச்சர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்போ இது உங்களுடைய ஓட்டை மாத்துமா, அல்லது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க யாருக்கு போடுறதுங்கிறது தான் போட போறீங்க? அது ரெண்டு விதமாகவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் நாங்கள் கருத்து தெரிஞ்சு இரட்டை இலை சின்ன அடிப்படையில் வந்து அதிமுக அடிப்படையில் தான் எனக்கு கருத்து தெரிஞ்சு அங்கே யாரும் நின்னாலுமே ஓட்டு போடக்கூடிய ஒரு விதமான கண்ணோட்டம் இருந்துச்சு. எதனால அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் படிக்காதவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் இரட்டை இலை சின்னம் அப்படின்ற அடிப்படையில் யார் நிற்கிறாங்களோ அப்படி போடுற தெளிவாட்டம் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற சூழலுக்கு வந்து படித்த நாங்கள் இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து அங்கே படித்து மேலே வராங்க. ஸோ அவங்க வந்து யார் நின்னாலும் குறிப்பிட்ட சின்னம் அப்படின்ற அடிப்படையில் பார்க்காம யார் தெளிவானவங்க, இப்போ இவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, அவங்க கட்சி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு ஆராயக்கூடிய ஒரு திறமை இருக்கு. ஸோ பாதிக்கு பாதி நிலைமை தான். இன்னும் கூட வந்து அடிப்படையில் குறிப்பிட்ட கட்சிக்கு போடக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு. பாதிக்கு இப்போ வளர்ந்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அடிப்படையில் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அது மாறுமான்னு கேட்குறேன். இந்த ஐடி ரைடு இப்போ ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடு போயிட்டாங்க அப்படின்னாலே வந்து அவர் மீதான விமர்சன பார்வையோ, அல்லது அவங்க அதிமுக தரப்புல சொல்ற மாதிரி அவங்க குறிவைக்கப்படுறாங்க அப்படின்ற பார்வையோ, இதன் அடிப்படையில் உங்களோட ஓட்டு மாறுமான்னு கேட்குறேன். மாறும் அடிப்படையில் சொல்லவே முடியாது. ஏன்னா மக்கள் வந்து இந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க இன்னமும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் பணம் செலுத்துறது எல்லாமே ஆரம்ப கட்ட நிலையில தான் இருக்காங்க. 75% அப்படிதான் இருக்காங்க. ஒரு 25% தான் படித்த நபர்கள் மட்டுமே தான் அதை வந்து மாற்று விதமா யோசிக்கிற நிலைமையில இருக்காங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள அவங்க முடிவு எடுத்தாகணும். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆச்சாரி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் பரபரப்பா சில ஆவணங்கள் வெளியாகி இருக்கு. வருமான வரி சோதனையின் போது கண்டெடுக்கப்பட்ட ஆவணங்கள் அவை அப்படின்னு சொல்லி, அதுல பல்வேறு இடங்கள்ல அமைச்சர்களுடைய பெயர்கள் போடப்பட்டு அதற்கு இணையான பல விஷயம் போடப்பட்டு எவ்வளவு வரணும் எவ்வளவு போகணும் அதெல்லாம் பல விஷயங்கள் எழுதியிருக்கிறத பாக்குறோம். இதுதான் கிட்டத்தட்ட 89 கோடி ரூபாய் அளவிற்கான பணம் விநியோகத்திற்கான திட்டமிடப்பட்டது, அதற்கான ஆவணம் தான் இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னுடைய ரொம்ப அடிப்படையான கேள்வி, இந்த ஆவணம் எப்படி வெளியாச்சு? இது எப்படி வெளியாச்சுன்றதுக்கு வந்து யாரும் பதில் சொல்ல முடியாது. இது நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஊடகங்கள் கையில தான் வந்து சேர்ந்திருக்குது. அப்ப அதை யார் கொடுத்தான்றதை நீங்க தான் சொல்லணும். வருமான வரித்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு பிரஸ் ரிலீஸ் இது வரைக்கும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டுல எவ்வளவு பிடிச்சோம், என்ன பண்ணோம், என்ன ஆவணங்கள் வந்துச்சுன்றது அதிகாரப்பூர்வமா வருமான வரித்துறை வெளியிடல. இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் வெளியே வருது. அதே வருமான வரித்துறை மறுக்கவும் இல்லை. அதாவது வருமான வரித்துறை வந்து நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கும் வந்து அவங்களுடைய ஃபாதர் வந்து அங்கே திருச்சியில் போய் அவங்க வருமான வரித்துறை அலுவலகத்தில் போய் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் பிறகு வரும். இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன், அவங்க சைடில் இருந்து, அதாவது விஜயபாஸ்கரோட கூட்டாளிகள்கிட்ட இருந்து ஒரு சில தொகையை வந்து நாங்கள் கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொன்னதா ஒரு பேப்பரில் வந்துருக்குது. சொல்றேன், அங்கங்க வெளியே வருதே தவிர ஒரு ஆபீசர் சொல்றாரு, ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறாரு, ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வருமான வரித்துறை கண்டிப்பாக வெளியிடும். அதுவரை நீங்க பொறுக்கணும். ஏன்னா இன்னும் எங்கெங்கெல்லாம் இருந்து வரப்போதோன்னு தெரியல. இப்ப இந்த பேப்பரே இதனுடைய ஜெனியூனிட்டி வந்து நம்ம ஒத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஜெனியூனான பேப்பரே நம்ம ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிறோம். 89 தெரியாது, அது தெரியாது. அதாவது நான் ஒரு வாதத்துக்காக தான் வச்சுக்கிறேன். 89 கோடியே 65,80,000 ரூபான்னு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ரூபாய்னு இல்ல, ரூபாய்னு போடல. அந்த கடைசி காலத்துல 89 கோடியே 65,80,000 அப்படின்னு என்னவா இருக்கலாம்? அது வந்து கண்டிப்பா அங்க உள்ள ஓட்டர்களுடைய எண்ணிக்கை கிடையாது. ஏன்னா அங்க உள்ள ஓட்டர்களுடைய எண்ணிக்கை வந்து 89 கோடி இல்ல, 2 லட்சம் ஓட்டு தான். அப்ப இது பைசாவா? பைசாவும் கிடையாது. ஏன்னா கரெக்டா 3 0, 2 இலக்கம், அப்புறம் 2 இலக்கம்னு கரெக்டா எப்படி ஒரு ரூபாய நம்ம இந்தியன் ரூபி சிஸ்டத்துல எழுதுவோமோ அதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஆனா ஒண்ணு அவங்க ரொம்ப வந்து தங்களை புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு மேல வந்து ரூபாயோ ரொக்கமோ தொகையோன்னு எழுதல. அதே சமயம் அதுல என்ன பாருங்கன்னா, 2வது ஆள் யாரு இருக்கா? எடப்பாடி கே பழனிசாமி.
நம்ம வருவோம். நான் என்னோட முதல் கேள்வி இன்னும் ஆன்சர் ஆகல. வருமான வரித்துறைக்கு உள்ள இருந்து தான் இது வெளியே வந்திருக்க முடியும். இஃப் திஸ் இஸ் ஜெனுவின் எப்படி சொல்ல முடியும்? முதல்ல வருமான வரித்துறை கண்டிப்பா அவங்களுடைய அறிக்கையை கொடுப்பாங்க. ஆனா உங்க கைக்கு தான் வந்திருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நீங்க எல்லாமே ஃபிளாஷ் பண்ணீங்க. அப்ப பரவலாக நீங்க சொல்லுங்க. பரவலாக அனைத்து ஊடகங்களிலும் இது போடப்படுகிறது. இது வருமான வரித்துறையில இருந்து நமக்கு வரல. அப்போ என்னுடைய கேள்வி, வருமான வரித்துறையில இருக்கிறவங்களுடைய நாலேஜ் இல்லாம இத மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் வெளியே வர முடியுமா? அதாவதுங்க, அப்ப இது லீக் பண்ணப்பட்டதா? லீக் பண்ணப்பட்டதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? யாரு கூட்டிட்டு இது உண்மை இல்ல அப்படின்னு எடுத்துக்கணுமா? இதனுடைய அட் தி ஃபேஸ் வேல்யூ தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இன்னைக்கு தேதிக்கு. அப்படி ஃபேஸ் வேல்யூவே எடுத்துக்கிட்டீங்கனாலும் 89 கோடி ரூபாய் 89 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனை வந்து ஜெயிக்கணும்னு அதிமுக முயற்சி பண்ணி அதுல எடப்பாடி பழனிசாமியோட பேர் இருந்தா இன்னைக்கு சாயந்தரமே எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணிருந்தாங்க. ஏன் பண்ணல? அதுதான் என்னோட கேள்வி. என்னன்னா அது ஜெனுவின் இல்லங்கறத நீங்களே ஏற்கறீங்க. இல்ல நான் ஜெனுவின் இங்க என்னோட you don't put words into my mouth. It's not official. It is not official or it is unofficial, we don't know. We will come to know when the IT department needs to clarify that they will clarify. Why you are in a hurry? But IT department உடைய survey raidல அவங்க collect பண்ற documents they have to go through the document, each and every document. அதுல உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் அவங்க படிப்பாங்க. It takes lot of time. ஏன்னா நான் வந்து கேஸ்களை ஹேண்டில் பண்ணதுனால எனக்கு தெரியும். அதே சமயம் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சருடைய வீட்டுல ரெய்டு நடந்திருக்குது. அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னும் அந்த பதவியில இருக்காருன்னா தமிழ்நாடு அரசு வெட்கக்கேடு. அது அந்த அமைச்சரை தூக்கி நேரம் வெளியில போட்டு ரெய்டு நடக்கிறதுனாலே அவர் மீது வந்து குற்றச்சாட்டு இருக்குன்னு நிரூபிக்கப்படுதுன்னு இல்லங்க. அதுக்கப்புறமேட்டு in what capacity he can continue as a minister? அவர் தன்னுடைய தன்னிட்ட வேலை செய்யற செயலாளருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ரெய்டுங்கிறது சோதனை. That is not a proof of anything. ஆமா, சோதனை இருக்கட்டும். அவர் சொல்றாரு என் வீட்ல 10,000 ரூபாய் கூட நீங்க பிடிக்கலன்னு அவர் சொல்றாரு. அது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் சொல்லட்டும். சப்ஜெக்ட் டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் எதுவுமே சொல்லாது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் தெளிவுபடுத்தாது. உடனே அமைச்சர் ராஜினாமா செஞ்சிரணும். Yes, why should not he resign? என்ன on what basis? இங்க பாருங்க, இந்த டாக்குமெண்ட் வந்திருக்குது. நேத்து அவர் வீட்ல ரெய்டு பண்ணிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? அவரே ரெய்டு பண்றதுனாலே ஒரு ரெய்டு பண்றதுனா with credible information income tax department போய் ஒரு இடத்துல போய் நிக்க மாட்டாங்க. உங்க வீட்ல எங்க வீட்ல வந்து income tax ரெய்டு பண்ண மாட்டாங்க. வரித்துறை கிளாரிஃபை பண்ணுமா இல்ல? பண்ணுவாங்க. why you are in a hurry? அதுதான் நான் திரும்ப கேக்குறேன். நீங்க ராஜினாமா கேட்க முடியும். பட் அதே சமயம் credible evidence காட்டப்படாம credible evidence இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அது பொதுவெளியில வைக்கப்படுறது இல்ல. பொதுவெளியில வைக்கப்படாம ஒரு நடவடிக்கை மட்டும் தேவைன்னு கேக்குறது சரியா? ஒரு அரசு ஊழியர் தான் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்துருச்சுன்னா, ஒரு ரைடு வந்துருச்சுன்னா உடனடியாக அவர் மேலே என்ன பண்ணுறாங்க? அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபைலே ஓபன் பண்றாங்க. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மந்திரி பேர்ல யார் ஃபைல ஓபன் பண்ணுவாங்க? சீஃப் மினிஸ்டர் ஓபன் பண்ணட்டும். இங்கதான் சீஃப் மினிஸ்டரோட பேரே நாருதே. அப்ப சீஃப் மினிஸ்டர் அவர் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. அவர் இதே போன்று சஹாரா பேப்பர்ஸ் அப்படின்னு ஒண்ணு லீக் ஆகி அதுல குஜராத் சிஎம் இவ்வளவு தொகை அப்படின்னு போடப்பட்டிருந்தது. உடனடியா குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிரதமர் ராஜினாமா பண்ணணும்னு பல எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க. இங்க ரைடு நடந்திருக்குமா? பேசிக்கா ஒரு நடத்தப்பட்ட ஒரு ரெய்டின் விளைவாகத்தான் அந்த ஆவணங்கள் வருமான வரித்துறை மூலமா கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தான் அவை. அந்த ஆவணங்களுக்கு அவ்வளவு மெரிட் இருக்கும்னா அது பிரதமருக்கும் பொருந்தும். அதாவது சுப்ரீம் கோர்ட் நான் இந்த பேப்பரை எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு தூக்கி குப்பை தொட்டியில போட்ட பேப்பரை வச்சு நீங்க எப்படி பிரதமரை நீங்க வீடியோ போஸ்ட் பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஆனா இங்க ரெய்டு நடந்திருக்குது. இந்த ரெய்டு அரசுக்கு வெட்கக்கேடு. அவர் பதவியில இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவர். முதல்ல ராஜினாமா பண்ணணும். நம்ம அவங்க கிட்ட கேட்போம். நான் வரேன் திரு ஜெகதீஸ்வரன். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். இந்த ரெய்டுகளும் விஷயங்களும் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து இது வந்து பணப்பட்டுவாடா சார்ந்த சில ஆவணங்கள் தான் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த ஆவணங்களை பார்க்கும்போது நீங்களும் கண்டிப்பா you would have had access to it. நீங்க அதை பார்த்திருப்பீங்க.
அந்த ஆவணங்கள்ல பல்வேறு அமைச்சர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு இணையா பல எண்கள் போடப்பட்டிருக்கிறது. அது ரூபாயா தொகையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பட் திரு ஆச்சாரி சொல்வது போல ஒரு ஃபேர் அசம்ஷன்ல அது ஒரு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அது ஒரு இன்கிரிமினேட்டிங் ஆதாரமா, அது ஒரு நிரூபிக்கக்கூடிய ஆதாரமாக இருக்குமா இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஆவணங்கள், அல்லது ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஆதாரமா மட்டும்தான் இருக்குமா? திரு பீட்டர். அர்ஷினி, இதுல எனக்கு இந்த வாதத்தினுடைய டெப்த் இன்னும் கீழே போயிருக்கணுமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேசிய ஊடகங்கள் இதை கையாண்ட அளவுக்கு நீங்கள் இதை தமிழக ஊடகங்கள் கையாளவில்லை என்ற நான் குற்றச்சாட்டையே நான் சுமத்த விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு இது வெரி சீரியஸ் திங். அதாவது ஒரு பை எலெக்ஷன்ல இவ்வளவு பெரிய பணம் நடமாட்டம் இருப்பதும், அந்த வருமான வரி சோதனைக்கு போன இடத்துல சோதனைக்கு போன அதிகாரிகளை அமைச்சர்களே நேராக சென்று மிரட்டுவதும், அதிலும் பெண் அதிகாரிகளை ஒரு அமைச்சரே கொச்சையாக பேசி விரட்டுவதும், வருமான வரி சோதனை நடக்கிற இடத்திலிருந்து ஒரு மனிதர் முக்கியமான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு ஓடுவதையும், அதை போலீஸ்காரர்கள் கைகட்டி நின்று பார்த்து கொண்டிருப்பதையும், இவைகளெல்லாம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசன வழியாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் அனுமதித்தால் இந்த அரசை இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அரசியல் சாசன சட்டத்தின் மீது தான் நம்ம பதவி பிரமாணம் எடுக்கிறோம். ஆனால் இப்ப ரைட்டோ ராங்கோ இந்த வருமான வரி சோதனையுடைய மற்ற ஒரு பக்கத்தை நான் பெற வைத்துக் கொள்கிறேன். ஆனா ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கின்ற போது ஒரு வருமான வரித்துறை அதிகாரிகள் சட்டபூர்வமாக ஒரு சோதனையை மேற்கொள்கின்ற போது ஒரு சாதாரண குடிமகன் கூட அவர்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு இந்த கண்ட்ரி ஒரே கயாஸ், ஒரே கன்ஃபியூஷன். இப்ப நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, சஹாராவில் பதித்த டாக்குமெண்ட் என்ன எவிடன்ஸ், அதை நான் அப்படியே ஒத்துக்கொள்கிறேன். உங்கள் ஆர்குமெண்ட் கரெக்ட் தான். ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய சரித்திரத்திலேயே அது ஒரு கருப்பு புள்ளி என்று பல வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதை அடுத்த கட்டம் வச்சுக்கிடும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க கேக்குறீங்க, இத வருமான வரித்துறை தான் இதை வெளியிட்டு இருக்கணுமான்னு கேக்குறீங்க. நாட் அட் ஆல் நெசசரி. ஏன்னா நேற்றே சீஃப் எலக்டரல் ஆபீசருக்கு உதவி செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் எலக்டரல் ஆபீசர் இன்று காலையிலே வருமானத்துறை அலுவலகத்திற்கு சென்று he had a detailed discussion. அதற்கு பிறகு இன்று அவர்கள் அதற்கான அறிக்கையினை உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆகவே இது எந்த இடத்திலிருந்து வேணுமானாலும் வெளியே வந்திருக்கலாம். ஒருவேளை வருமான வரித்துறை அலுவலகத்திலிருந்து ஒரு ஆர்வமிக்க ஊழியரால் வெளியே வந்திருக்கலாம், தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கலாம், சீஃப் எலக்டரல் ஆபீசர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கலாம். இது எல்லாம் எப்படி வெளியே வந்திருந்தாலும் the authenticity of the document இதற்கு வரைக்கும் யாரும் டிஸ்பியூட் பண்ணல. நீங்க அபிஷியல் ரிலீஸ் இல்லன்னு சொன்னீங்க. ஆனா நேற்றே 89 கோடி ரூபாய்க்கு பரிமாற்றங்கள் நடந்த தகவல்கள் இருக்கிறது என்று இன்கம் டாக்ஸ் ரைடு போன மூத்த அதிகாரியே பகிரங்கமாக சொல்லியிருக்கார். ஆகவே அந்த டீடைல்ஸ் தான் அவர் சொல்லல ஒழிய இரண்டாவது இதற்கு என்ன அத்தன்டிசிட்டி கேட்டீங்க. இந்த ஆவணம் தவறுன்னு இதுவரைக்கும் யாரும் மறுக்கவும் இல்ல. அதையும் சொல்லியான். தெனகரன் மட்டும் மறுத்திருக்கார். நீ அத சொல்லுங்க. தெனகரன் மட்டும் மறுத்திருக்கார். அது மோசடி ஆவணம்னு இன்கம் டாக்ஸ் இதுவரைக்கும் மறுக்கல. இந்த சூழ்நிலையில there are exchanges of WhatsApp messages also. அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி குக்கப் பண்ண முடியாது. ஆகவே இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர்களுடைய பெயரை பார்க்கின்ற போது நமக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. அதுல முதலமைச்சருடைய பெயரே இருந்து அவரே 15 கோடி ரூபாய் வாங்கி நீங்க ஒரு ஆசீர்வாதம் ஆசாரி ஒரு சின்ன தகவலை நான் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போக விரும்புகிறேன். இதுல எந்த வார்டுக்கு எத்தனை வாக்காளர்களுக்கு இந்த பணம் ஒதுக்கப்பட்டது என்கிற விவரம் ரொம்ப டீடைலா வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு 13 கோடியே 27 லட்சம், ஜெயக்குமாருக்கு 14 கோடியே, செங்கோட்டையனுக்கு 13 கோடியே 13 லட்சம், வைத்தியலிங்கத்துக்கு 13 கோடி, தங்கமணிக்கு 12 கோடி 67 லட்சம், திண்டுக்கல் சீனிவாசனுக்கு 12 கோடி, எஸ்பி வேலுமணிக்கு 16 கோடி, மொத்தம் 85 விழுக்காடு வாக்காளர்கள். இது எந்த ஜனநாயக நாட்டிலே இதை நீங்கள் அனுமதிக்க முடியும்? இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் நடந்தால் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன? இதை பற்றி எல்லாம் மிகவும் கடமையோடும் பொறுப்புணர்வோடும் விவாதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுல ஊடகங்களும் தங்களுடைய கவனத்தை தங்களுடைய பங்களிப்பை அளிக்கணும். நீங்க இன்னைக்கு சொல்லுகிற டிஃபென்ஸ் கூட அவங்களுக்கே நீங்க டிஃபென்ஸ் சொல்றீங்க. இது இன்னைக்கு ஓபிஎஸ் கூட
ஒரு முக்கியமான கோணத்தை பாருங்கள். ஓபிஎஸ் கூட இதை பற்றி சொல்லாமல் திமுக மீது வருமான வரி சோதனை நடத்தணும்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்குள்ள எப்பவுமே இன்டராக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர் தி எலெக்ஷன் these two fractions எப்படி ஒன்றாக வருவது என்பதை பற்றிய வாதங்கள் தொடர்ந்து விட்ட காரணத்தினால் நான் பன்னீர்செல்வமே இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற நினைக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ரைட், நாம ஒரு அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் அதிமுகவை சேர்ந்த அதிமுக அம்மா கட்சியை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே தற்போது இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன் திரு புகழேந்தி. இந்த ஒரு வருமான வரி சோதனையில என்னுடைய வீட்டுல 10,000 ரூபாய் கூட பிடிபடல, எங்களுடைய என்னுடைய வீட்டுல வந்து எதுவுமே எடுக்கல, இது ஒரு ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனா இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் கேஷா பிடிபடலனாலும் கூட ஆவணங்களாக பிடிபட்டிருக்கிறது என்பது வருமான வரித்துறையிலிருந்து அவங்க பிடிச்சிருக்கிறதா சொல்லக்கூடிய இந்த ஆவணங்கள்ல கிட்டத்தட்ட 89 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு பணப்பட்டுவாடாவுக்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருந்தது. அந்த திட்டமிடலுக்கான தீர்க்கமான டீடைல்டான ஆவணங்கள், இந்த ஆதாரங்கள் வருமான வரித்துறையினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆவணங்கள் வெளியாயிருக்கு. தொகுதியில பாகம் வாரியா எத்தனை வாக்குகள், எத்தனை வாக்காளர்கள், அதற்கு இணையான தொகைகள், எந்தெந்த அமைச்சர்கள் அதற்கான பொறுப்பாளர்கள், அவர்களுடைய தொலைபேசி எண்கள், இதை விட டீடைல்டான ஒரு டாக்குமெண்ட் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இது நிச்சயமா தொடர்ந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய பணப்பட்டுவாடா புகார்களை வலுப்படுத்தக்கூடிய விதமா இந்த ஆவணங்கள் எக்ஸ்ட்ரீம்லி அதுக்கான ஒரு ஆதாரமா எவிடன்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம இருப்பீங்களா? வணக்கம் அசோகா. இப்போது இந்த பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது ஒரு கையில் நீங்கள் வச்சிருக்க காகிதம், இதை நீங்கள் படித்து இது விவாதமாக நடந்துகிட்டு இருக்கு. இது வருமான வரித்துறை அதனை வெளியிடவில்லை. இதை யார் வெளியிட்டார்கள் என்பதும் வருமான வரித்துறை இது தவறுன்னு அதை பாருங்க. நானும் பார்த்தேன், இது தவறுன்னு சொல்லல வருமான வரித்துறை. வருமான வரி you are 100% correct. அதே இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை என்ன ரைடு செய்யப்பட்டது, யாரிடம் எவ்வளவு பிடிபட்டது, என்னென்னலாம் நடந்தது என்று இதுவரை சொல்லவில்லை. வருமான வரி வாயே திறக்கவில்லை. இந்த பேப்பர் எங்கிருந்து வந்தது, இதை யார் கொடுத்தது? அதுல பாருங்க, ரொம்ப தமாஷா இருக்கும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெயரை எடுத்து 2வது இடத்திலே போட்டு அதற்கு முதல்ல வந்து மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையான் பெயரை போட்டு இப்படியெல்லாம் அடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பழக்கமே இல்லை. எங்களது தலைமை கழகமாகட்டும், அதனுடைய பொறுப்பாளர் மகாலிங்கமாகட்டும், நீங்கள் தோட்டத்திற்கு வந்தால் அதனுடைய உதவியாளர் அம்மா உதவியாளர் பூங்குன்றன் ஆகட்டும், இவர்கள் தலைமையில் இயங்குகின்ற இந்த இயக்கம் எதுவுமே அந்த தப்பா இந்த டெக்னிக்கலா எந்த விதத்திலையும் நாங்க தப்பு பண்ணவே மாட்டோம். முதலமைச்சர் பேர் 2வது இருக்கிறதுனால சீஃப் மினிஸ்டர் நேம், அதான் சீஃப் மினிஸ்டருடைய பேர் 2வதாக இருக்கிறதுனால இந்த ஆவணம் முற்றிலும் தவறுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் காரணம் இல்லையா? எப்படின்னா அர்ச்சனை I want to interview. எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. நான் வரேன் திரு ஆச்சாரி, நான் வரேன். திரு புகழேந்தி please hold on for 1 second. திரு புகழேந்தி please hold on for 1 second. நான் உங்ககிட்ட தான் வரேன். please hold on. திரு பீட்டர் அல்போன்ஸ், திரு ஆச்சாரி ரெண்டு பேருமே கொடுக்க விரும்புறீங்க. but please you have to give it to him. திரு புகழேந்தி அவர்கள் இப்பதான் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. ஒரு 2 நிமிஷம் அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்த்து பதில் சொல்லணும்னு சொல்றேன். இந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லணும். நான் சொல்லிடுறேன், அப்புறம் அவங்க பேசிட்டோம். திரு பீட்டர் அவர் இப்பதான் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவருடைய பர்பஸ், அவருடைய தரப்பு அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். நீங்களும் சரி திரு ஆச்சாரியும் சரி குறுக்கிடலாம், கேள்விகள் கேட்கலாம். அவர் முதற்கட்ட பார்வையை முடிச்சிட்டோம். திரு புகழேந்தி எஸ் கோ ஹெட். என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் பீட்டர் ஆல்போன்ஸ் சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி டிவியில பேசிட்டு இருக்கார் பீட்டர் ஆல்போன்ஸ். இவரை நான் இன்னைக்கு பார்க்கல. மிஸ்டர் பீட்டர் ஆல்போன்ஸ் நான் வந்து சாத்தான்குளம் தேர்தலில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் இடைத்தேர்தலில் இதே பீட்டர் ஆல்போன்ஸ் ஒரு பக்கம் தாமரைபரணி திறந்து விட்டவர்கள், இன்னொரு பக்கம் பணமூட்டையும் திறந்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டி வருகிறார். திரு புகழேந்தி, I am expecting your reply on these documents, sir. இந்த டாக்குமெண்ட் சார்ந்த இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய வெளிவந்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சார்ந்த பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். இது எக்ஸ்ட்ரீம்லி இன்கிரிமினேட்டிங்கா இருக்கு. இது வந்து பணம் கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்பது குற்றச்சாட்டா இருக்கு உங்க மேல. எஸ் இல்ல இல்ல allow me to speak. ஏன்னா நான் பதில் சொல்லணும். இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று பீட்டர் ஆல்போன்ஸ் சொல்கிறார். நான் கேட்கிறேன் பீட்டர் ஆல்போன்ஸ் அவர்களை, ஒரு ஆதாரம் இல்லாத வருமான வரித்துறை தராத ஒரு காகிதத்தை கையில வைத்துக் கொண்டு யார் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும்? இப்பொழுது கர்நாடகாவுக்கு போய் பாருங்கள்.
2 தொகுதியில குண்டல்பேட்ல நஞ்சன்கோட்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க காங்கிரஸ்காரர்கள் இருந்து பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது தெரியுமா முதல்ல உங்களுக்கு எவ்வளவு கைப்பற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டு? இப்ப அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடலாமா? அங்கேயே இடைத்தேர்தல் நடக்குது. போன வாரம் ஒரு காங்கிரஸ் அமைச்சரிடத்திலிருந்து ஏகப்பட்ட பணம் அவரது கோடி கணக்கில் அவரது மருமகனிடத்திலிருந்து பழைய நோட்டுகள் பிடிபட்டதை பார்த்திருப்பீர்கள். அந்த கவர்மெண்டை டிஸ்மிஸ் பண்ணிடலாமா? ஏதோ ஒரு காகிதத்தை கையிலே வைத்துக் கொண்டு யார் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? ரைட், நீங்க சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. நீங்க மாற்று கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. அதற்கான பதிலை திரு பீட்டர் அல்போன்ஸ் கொடுப்பார் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம அடுத்து அவர்கிட்ட போவோம். பட் உங்களிடம் எங்கிட்ட இருந்த கேள்வி, இந்த ஆவணங்கள் போலி, இந்த ஆவணங்கள் வந்து சரியில்லை, இது வந்து உண்மை இல்ல அப்படின்னு சொன்னா வருமான வரித்துறை உடனடியாக மறுத்திருக்கும். இது நாங்க பிடிச்ச ஆவணம் இல்ல, இது தயவு செஞ்சு சர்க்குலேட் பண்ணாதீங்கன்னு ஆளுநர் மாளிகையோட அறிக்கை ஊடகங்கள்ல வெளியானப்போ 2 மணி நேரங்கள்ல அதற்கான மறுப்பு வந்தது. உடனடியா ஆளுநர் மாளிகையில இருந்து நான் எந்த அறிக்கையும் கொடுக்கலன்னு வந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தவறான விஷயமாக இருக்குமே ஆனால் உடனடியாக மத்திய அரசாங்கம் மறுத்திருக்கும், வருமான வரித்துறை மறுத்திருக்கும். இல்ல, அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். வருமான வரித்துறையிடமிருந்து ஒரு செய்தியே வரவில்லை. அதை வரவரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க முடியாமல் இப்படி ஒரு புரளியை கிளப்பிவிட்டு இதில் மீன்பிடிக்க பார்க்கிறார்கள். அது நடக்காது. நீங்கள் கையிலே வைத்திருக்கின்ற பேப்பர் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற பேப்பர், அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதை வைத்துக் கொண்டு செய்ய முடியுமே தவிர ஆதாரம் எதுவும் இல்லை. நேத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆன் ரெக்கார்ட் சொன்னது 89 கோடி ரூபாய் 87 கோடி ரூபாய் அளவிற்கான பரிமாற்றங்களுக்கான ஆவணங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது கிடைச்சிருக்குன்றது அவங்க வந்து ஆன் ரெக்கார்ட் சொன்னாங்க. இந்த ஆவணங்களை வெளியிடுற வருமான வரித்துறை அதிகாரிகள் சொன்னாங்க பரிமாற்றங்களுக்கான ஆவணங்கள் கிடைச்சிருக்குன்னு. இப்போ இந்த ஆவணம் வெளியிடும் போது அதுதான் இதுன்றது ஒரு இயல்பான லாஜிக்கலான கன்க்ளூஷனா இருக்க முடியும். இன்கம் டாக்ஸ்ல இருந்து நெவர் ஓபன் தி மவுத். யாரும் எதையும் இதுவரை சொல்லவில்லை. நாங்கள் எங்க அதிகாரிகள் பல அதிகாரிகள் ஆன் ரெக்கார்ட் சொல்லிருக்காங்க. திரு புகழேந்தி, நீங்க பிரஸ் ரிலீஸா வரல, ஐடி டிபார்ட்மென்ட்ல இருந்து பல அதிகாரிகள் சொல்லிருக்காங்க. சர்ப்ரைசிங்லி யூ ஆர் சேயிங் திஸ். மன்னிக்கணும் நீங்க தயவு செஞ்சு அதிகாரி பேரை சொல்லுங்க, நான் இப்பயே தெரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒரு செய்தியே இல்லை. அதை எந்த அதிகாரியும் பேசவும் இல்லை. அங்கே இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை அதை பற்றி சொல்லவும் இல்லை. இது உண்மை. இது இல்ல, நீங்கள் இருந்தால் அந்த அதிகாரி பெயரை சொல்லுங்க. அதிகாரிகளோட பெயரோட பல செய்திகள்ல வந்திருக்கு, நாளிதழ்கள்ல வந்திருக்கு. நான் அந்த அதிகாரிகளோட பெயரை குறிப்பிட விரும்பல. பல நாளிதழ்கள்ல வந்திருக்கு, இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு, தந்தி தொலைக்காட்சியில ரிப்போர்ட் ஆயிருக்கு. பெயர்களோட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. அதாவது மிஸ்டர் புகழேந்தி, சாரி, நான் வந்து காங்கிரஸை பற்றிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லி இந்த நேரத்தில் இந்த வாதத்தினுடைய நேரத்தை நான் எடுக்க விரும்பல. நீங்க ஒண்ணு என்ன சொன்னீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து இது வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, இது வரைக்கும் அபிஷியலா எதுவுமே சொல்லலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஹிந்துல இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப தெளிவா என்ன சொல்லிருக்காங்க, we recovered 3.5 crore from Nainar Mohammed, a confidant of the minister, and Kalpesh 1 crore. Another crore was seized from a confidant of the minister. We are interrogating them on the sources of these funds. The taxman said the minister's accountant Srinivasan had some papers in this possession which showed that 89 crore was distributed to RK Nagar. The taxman said. இது வந்து ஹிந்து பத்திரிகை வந்து அபிஷியலாக அங்க இருக்கிற சோதனைக்கு போன வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கேட்டு சொன்னதாக. இது வந்து it is land அப்படிலாம் போடல, it is informed அப்படிலாம் போடல, we learn from reliable sources எல்லாம் போடல. The taxman said we have seized papers which showing 89 crores transaction. இதோட ஹர்ஷினி, உங்க தொலைக்காட்சியில வந்து திட்டமிடப்பட்டதாக சொல்றீங்க. 89 கோடி அளவுக்கு பணப்பட்டுவாடா செய்ய திட்டமிடப்பட்டதாக ஆதாரம் இல்லை. இது வந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டட். அதான் இல்ல, அதற்கான ஆதாரம் இருக்கணும்ல. இந்த பணம் கொடுக்கப்பட்ட பணம் டிஸ்ட்ரிபியூட் 89 கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருச்சுங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கும்போது நிச்சயமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருச்சுங்கிறதுக்கான ஆதாரம்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இது இட்ஸ் a plan. இத பார்க்கும்போது இது ஒரு பிளான். நோ ஹர்ஷினி, இல்ல இதுல வந்து it is only details of payments made to the ministers. இது வந்து மந்திரிகளுக்கு கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கூட இருக்கு. அப்ப அததானே சொல்ல முடியும். அந்த கோணத்துல இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் போஸ்டிங்ஸ், டாக்டர் பாலாஜி இதெல்லாம் வருகிறது அங்க.
மணி பேட்டு இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து பெரிய விஷயங்கள். இதெல்லாம் நான் அதற்காக தான் நண்பர் புகழேந்தி வந்து என் மேல கோவப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் நடக்கின்ற போது அதற்கு முதலமைச்சரே இன்வால்வ் ஆகும் போது, நிதியமைச்சரே இன்வால்வ் ஆகும் போது, இந்த அரசாங்கம் வந்து அரசியல் சாசன சட்டப்படி நடக்கின்ற அரசாங்கமாக எப்படி இருக்க முடியும்? இதற்கு மேல எப்படி தேர்தல் நடத்த முடியும்? அந்த தேர்தலில் வருகின்ற நியாயம் வந்து ஜனநாயகத்துக்கு எப்படி உகந்ததாக இருக்க முடியும்? அதுவே நண்பர் புகழேந்தி அவர்கள் அபிஷியலா இல்லைன்னு தயவு செய்து சொல்லக்கூடாது. நான் வந்து என்னை பொறுத்தவரை அவர் என்னை நீண்ட நாளாக பார்த்து வருகிறார், அவரை நானும் நீண்ட நாளாக பார்த்து வருகிறேன். எனக்கு அவரை பற்றி எல்லா டீடைல்ஸும் தெரியும், என்ன பற்றிய டீடைல்ஸும் தெரியும். நான் வந்து புள்ளி விவரங்கள் இல்லாமல் இதை போன்ற வாதங்களிலே பேசுவதே இல்லை. திரு பீட்டர் அல்போன்ஸ், நீங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது, இது அனைத்துமே வந்து நிரூபிக்கப்படணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஆன் ரெக்கார்ட் சொல்ல வேண்டியிருக்கிறது. திரு ஆசீர்வாதம் ஆச்சார், அதாவது திரு புகழேந்தி ஒன்று சொன்னாரு, எந்த பேப்பர்லையுமே அதை பற்றி எதுவும் சொல்லலை, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லைன்னு. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கரெக்டாக அந்த பேப்பரை கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது இதில் இன்னொரு புகழேந்தி இன்னொன்று சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமியோட பேரை 2வது போட்டிருக்காங்க, அதனால இது வந்து அதிகாரப்பூர்வமான பேப்பர்னு நாங்கள் சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்க அது மாதிரி கிடையாதுன்னு. ஆக்சுவலி திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்ன குற்றச்சாட்டு என்ன, நான் முதலமைச்சராக இருக்கும்போது என்னைய வந்து முன்னாடி உட்கார வைக்காம, அவங்களோட திருமதி சசிகலாவோட உட்கார வைக்காம என்னைய பார்வையாளர் வரிசையில் உட்கார வச்சாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதனால எப்ப எடப்பாடி பழனிசாமியோட பேரை 2வது போட்டாங்களோ அப்பயே இது ஒரிஜினலான டாக்குமெண்ட் தான் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். இல்ல திரு ஆசீர்வாதம், திரு புகழேந்தி உங்களுடைய பதில். இப்போ அவர் வந்து நான் இப்போ இந்த இதுல இருந்து டைவர்ட் ஆகி அவர் வந்து எங்க பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் சின்னம்மா அவர்கள் வந்து அவரை முன்னாடி உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அவர் கோச்சிக்க மாட்டார் நினைக்கிறேன். இந்த பிஜேபி வளர்வதற்கு காரணமாக இருந்த சக்தி வாய்ந்த தலைவர் அத்வானியை தூக்கி எறிந்து உட்கார வைத்திருப்பதை விட கேவலமான செயலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை என்பதை நான் சொல்றேன். நான் வந்து எங்களுடைய கட்சியுடைய தலைமையகத்துல டெல்லியில நான் வேலை செய்யறேன். எப்பெல்லாம் எங்களுடைய தலைமைக்கு வந்து அவர்களுடைய அறிவுரை வேண்டுமா, அடுத்த செகண்ட் அவங்களுடைய அறிவுரை கிடைக்கும். இதுல வந்து அவர் சொல்றாருங்களா, திரு அத்வானியை நாங்கள் ஓரம் கட்டி விட்டோம், மிகவும் கண்டிக்கத்தக்க, வன்மையாக கண்டிக்கத்தக்க. நாங்கள் அப்படி அல்ல, உங்களுடைய கட்சி மாதிரி இல்ல. இன்னைக்கு ஒருத்தவங்களை உட்கார வச்சிருப்பீங்க, நாளைக்கு தூக்கி வெளியில உட்கார வச்சிருப்பீங்க. நான் ஆர்கே நகரை சேர்ந்த திரு தீபன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு பல ஆவணங்கள் வெளியா இருக்கு, அமைச்சர்களுடைய பெயர்லாம் போட்டு ரூபாலாம் போட்டு இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வரக்கூடிய விஷயங்களா இருக்கு. 85% வாக்குகளுக்கு வந்து பணம் கொடுக்கப்பட்டது, அதற்கான ஆதாரம் தான் இதுன்னு சொல்லப்படுது. இந்த ஆதாரம் உண்மையாக இருக்குமே ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில 85% மக்கள் பணம் பெற்றார்கள் அப்படின்னு கொள்ளலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு இந்த தரப்பட்ட புள்ளி விவரங்கள் எந்த அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு அரசு அலுவலர் கூட எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய துல்லியமான புள்ளி விவரங்கள் அவர்கிட்ட இருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சி அடிப்படையிலான நபர்கள்கிட்ட ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வாக்காளருடைய நபர்கள் குறித்த தகவலை வந்து கட் பண்ணி ஒவ்வொருத்தருடைய டீட்டெயிலையும் வந்து ஒட்டி ஒரு நோட்டே வந்து ரெடி பண்ணி ஒரு 50 வீட்டுக்கு வந்து ஒரு இன்சார்ஜ் அவங்க கட்சி சார்பாக வந்து நியமித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 1ஆம் தேதி போன மாதத்துடைய கடைசி வாரத்தில் ஒரு வாரமாக வந்து அதை வந்து சரி பார்க்குற பணியை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எங்கள் பகுதிகள் அடிப்படையில் திமுக கட்சியும் அதிமுக அடிப்படையில் பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி சார்பாகவும் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அணி சார்பாகவும் இந்த 3 கட்சிகள் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியின் அடிப்படையிலும் எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய துல்லியமான கணக்கெடுப்பு, அதை இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய போன் நம்பர் முதற்கொண்டு அதுல வந்து மூணு கட்சிகளும் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நான் கேக்குறது 85% பேர் தொகுதியில காசு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா அததான் சொல்லுகிறேன். நானா என்னன்னா இந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இவங்க சேகரிக்கிறாங்க, குடுக்குறாங்க, வைக்கிறாங்க, மார்க் போடுறாங்க, அவங்க வந்து குடுக்குறாங்க, 4000 ரூபாய் குடுக்குறாங்க, 2000 ரூபாய் குடுக்குறாங்க, எல்லாம் சரி. அந்த குற்றச்சாட்டு எல்லாம் அவங்க மேல இருக்கு. நம்ம அவங்க எல்லாரையும் இப்போ உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். வாங்குறவங்க மேல கண்டிப்பா வாங்க தான் செய்வாங்க. மக்களுடைய இன்னைக்கு பார்வை பாத்தீங்கன்னா ஏதாவது கிடைக்குமா, இருக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க மக்கள். எங்க பகுதியை பார்த்த வரைக்கும் மேக்சிமம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து குடிசை வாழ் மக்கள் தான், சேரி மக்கள் தான், அந்த அடிப்படையில் தான் இருக்காங்க.
ஸோ அவங்களுடைய மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்ற அனுதாபத்தில் தான் இருக்காங்க. அதை வந்து இந்த கட்சி அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்கள் முழுசா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. என்னன்னா எதுவுமே இல்லாத விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம பணம் வாங்குறது, நம்ம ஓட்டை விற்கிறோம்னா, நம்ம அதுக்கான பணம் வாங்குறோம்னா அது குற்றம், சட்டப்படி குற்றம், ஓராண்டு சிறை அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? இல்ல, அதுக்கு அடிப்படையிலன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மக்கள் எதுக்காக வாங்குறாங்கன்ற சூழல்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு மக்களுக்கான தேவைகள் அங்க நிவர்த்தி செய்யப்படையில அவங்களுடைய அனுதாபம் அடிப்படையில் ஏதாவது கிடைக்குமான்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இன்னொரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு 50 வீட்டுக்கும் ஒரு இன்சார்ஜ் நியமிக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த இன்சார்ஜ் யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பலம் பொருந்திய ஒரு நபராகவோ இல்லை அந்த மிரட்டி அதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து நான் வாங்கல, கண்டிப்பா மிரட்டி இல்ல அவங்க இருக்காங்க. இப்போ நான் வாங்கல, நான் இப்போ எனக்கு பணம் வேணாம், நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த கட்சி சார்பா ஏதாவது ஒரு அவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எதனா வைக்கிறாங்கன்னா அப்ப அது நபர் வாங்காத நபரால தான் அது போயிருக்கும். ஸோ அவங்க ஏதோ ஒரு வகையில பயத்தின் அடிப்படையிலேயும் தான் மக்கள் வாங்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் அடங்கி இருக்கு. கூட பயம் ஒரு காரணம் கண்டிப்பா. ரைட். திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிச்சயமா அரசியல் கட்சிகள் மீது இருக்கு. இதுல தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணுமான்னு பல லார்ஜர் இஷ்யூஸ் நம்ம இது நிச்சயமா பேச வேண்டியிருக்கு. ஆனா இது பணம் வாங்குபவர்கள் மீதான நடவடிக்கையும் அப்படிங்கறது சேர்ந்தே இந்த விஷயத்துல இருக்கணுமா? முதல்ல அது சாத்தியமா? இல்லைங்க, நீங்க குற்றம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்க. தண்டனை கிடைச்சாதானே குற்றம்னு தெரியும். இப்போ நான் கொலை பண்ணிட்டேன், என்ன போலீஸ் வந்து பிடிச்சாதான் அது குற்றம்னு எனக்கு தெரியும். போலீஸ் சும்மா இருந்துட்டாங்கன்னா என்ன தெரியும்னா சரி பரவாயில்ல இன்னொரு 2 கொலை பண்ணலாம் போலன்னு தோணும். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து 1 வருடம் 3 வருடம் இந்த மாதிரி நிறைய பேசிட்டே இருக்கும். எங்க தண்டிக்கப்படுறாங்க? நான் வாங்குறவங்களை சொல்லல, கொடுக்குறவங்களை எங்க மேல தண்டிக்கிறீங்க? கொடுக்குறவங்களுக்கு தெரியாதா? அதாவது நீங்க அதிமுக திமுக 2 பிரதான கட்சிகள், மற்ற கட்சிகள் கூட விட்டு 2 பிரதான கட்சிகள், அந்த பகுதியில் இருக்கிற பகுதி செயலாளர் யாரு, வட்ட செயலாளர் யாரு, யார் மூலியமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், யார் மூலியமா அந்த லிஸ்ட் கிடைக்கும், யார் மூலியமா இந்த ஜாதியை சேர்ந்தவங்க எங்க இருக்காங்க, எந்த மொழி பேசுறவங்க எங்க இருக்காங்கிறது எல்லாமே டீட்டெயிலா தெரியும். நீங்க அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க ரொம்ப சாதாரணமா ஒரு பகுதிக்கு போயிட்டு இந்த பகுதியில் யார் உங்களுக்கு பணம் கொடுப்பாருன்னா அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணப்படுறதுக்கு நம்ம சொல்லி இந்த வாங்குற 82% இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுது. இந்த அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டப்போ தேர்தல் ஆணையத்தோட அப்சர்வர் ஆன் ரெக்கார்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இங்க பரவலா பணம் கொடுக்கப்படுதுங்கிற புகார்கள் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு, நாங்க கேட்கும் போதெல்லாம் சொல்றாங்க, ஆனா யாரும் ஆன் ரெக்கார்ட் சொல்ல தயாராக இல்லை, ஏனென்றால் அவர்களும் பணம் பெற்றிருக்கிறாங்க. அதுதான் இப்போ அதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு டிரான்சாக்ஷன்ல அரசியல்வாதிகளை தண்டிக்க வேண்டும் என்றாலும் கூட அதற்கும் மக்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதான் சொல்றேன், ஒரு டிரான்சாக்ஷன்ல 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன்ல அப்ப யார் வந்து முன்னின்னு சொல்லுவா இல்ல எனக்கு அவர் கொடுக்கறவரும் ஹாப்பியா இருக்காரு, வாங்குறவர் ஹாப்பியா இருக்காருன்னா இதுல எங்க வரப்போகுது? இன்னொன்னு, இப்போ நீங்க இந்த ஆவணங்களை பார்த்து நம்ம இவ்வளவு அதிர்ச்சி, அதாவது நீங்க 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தல நான் வேலை பார்த்தேன், அங்க டிராபிக் ராமசாமி அவர்கள் வேலை பார்த்தேன். இவர் சொல்ற மாதிரி அப்ப நோட்டு போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இது புதுசு கிடையாது, இன்னைக்கு வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது நீங்க ஆரம்பிச்சது இப்ப திருமங்கலத்திற்கு முன்னாடி அரசியல் புரசலாக இருந்தது, திருமங்கலத்துல பெரிய இதா நடந்துச்சு. நம்ம அப்பயே கொதிச்சு எழுந்து இது நடக்காம இருந்திருக்கணும், எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றதுன்னு கேள்வி எழுப்பியிருக்கணும், மக்கள் இயக்கமா மாறி இருக்கணும். அதை தொடர்ந்து கோட்டை விட்டே இருந்தோம். திருமங்கலம் ஃபார்முலாக்கு அடுத்து ஏற்காடு ஃபார்முலான்னு மாறிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ஃபார்முலான்னு அதுவும் போயிருந்தேன், முட்டைக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுத்த நிகழ்வுகள்லாம் பார்த்தேன், அதுவும் நடந்துச்சு. அதற்கு பிறகு 2016 தேர்தலில் இப்போ நீங்க 85% சொல்றீங்க இல்லையா, 2016 அதிமுக ஃபார்முலா என்ன, 70% லோயர், அதாவது ரொம்ப லோ கிளாஸா இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து எக்கனாமிக்கலி புவரா இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. அந்த தொகுதியில் ஒருவேளை 60% தான் இருந்தாங்கன்னா ஒரு 10% மக்களுக்கு இங்க கொடுக்க வேண்டிய அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற ஃபார்முலா தான். 500 ரூபாய் போய் சேர்த்துருங்க. திமுக ஃபார்முலா வந்து 250 ரூபாய் கொண்டு போய் சேர்த்துருங்க. இதுதான் தொடர்ச்சி எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருந்தது. இது ஏன் நம்ம இன்னைக்கு அதிர்ச்சியா என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். இது ரொம்ப சகஜமா நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு டிஜிட்டலைஸ்ட் இது ஆவணப்படுத்துறாங்க, இது அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க, இது ஆவணப்படுத்துறாங்க. இது ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு நடவடிக்கை நடக்குதுன்றத பாக்குறோம். இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக நான் சொல்றேன். நீங்க ஆளலாம் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு நான் பாக்குறேன். எலெக்ஷன் கமிஷனுக்கான அதிகாரங்கள் கொடுக்க பாராளுமன்றம் என்ன பண்ணுதுங்கிற அடுத்த கேள்வி அதை நோக்கி வந்திருது. நம்ம நிச்சயமா பேசுவோம். நான் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், தொடர்ந்து இந்த ஆவணங்கள்லாம் வந்து தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக அம்மா பிரிவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது அவர்கள் மீதான புகார்கள், பணப்பட்டுவாடா புகார்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு ஆவணங்கள் மூலமா அப்படிங்கிறது திரு ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய பார்வை. பட் திரு தீபன் அவர்கள் இங்கே சொன்னது போல இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அதிமுக அம்மா பிரிவு அவர்களுடைய அதிகமான பணப்பட்டுவாடா புகார்கள் வருகின்ற ஒரு பக்கம் இருக்க, திமுக மீதோ அல்லது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பின் மீதோ அவர்கள் மீதும் 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இல்ல இன்னைக்கு திமுகவை சேர்ந்த 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணத்தோட அப்படிங்கிற மற்ற கட்சிகள் மீதான விமர்சனங்களும் அவர்களும் இதுல ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனங்களும் கூட தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. நான் இந்த வாதத்துல நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன் ஹரிணி.
இதுல வந்து நான் தம்பி தீபன் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது வாக்காளர்களுக்கு பணத்தை வாங்குவதை தவிர வேறு வழியே இல்லை என்கிற யதார்த்தத்தை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு எல்லோரும் பொறுப்பேற்க வேண்டும். அரசியல் கட்சிகளும் இதில் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்துவிட முடியாது. அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியும், நான் ஒரு கட்சி என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆனால் என்னன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நாம் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். அதுல அப்படி நீங்க முற்றுப்புள்ளி வைக்கலன்னு சொன்னா மக்களுக்கு வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையே கெட்டு போகும். தேர்தலில் உண்மையாக பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு வேட்பாளர்கள் அந்த அரசியல் முதல்ல வந்து அரசாங்கம் வந்து அதை ரொம்ப தீர்மானமா இப்பொழுது வந்து இன்னைக்கு மத்திய அரசு, இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம், இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இன்னைக்கு வந்து முதல்ல மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததே கருப்பு பணம் இருக்காதுன்னு சொன்னார், கள்ளப்பணம் இருக்காதுன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்து பகிரங்கமாக தேர்தலிலே வந்து பணம் வந்து செழிக்க, அதாவது தண்ணி போல செலவழிக்கப்படுகிறது பணம். இந்த பணம் வந்து எங்கே இருந்து வந்தது என்பதற்கான பதிலை வந்து முதலில் நமது மத்திய அரசு சொல்ல வேண்டும். நிச்சயமா மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி இருக்கு. நம்ம கேட்போம், அதிமுக பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கும், திமுக பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கும், அனைத்து கட்சிகள் மீது வந்துட்டே இருக்கும். தேர்தல் ஆணையம் எல்லாரையும் ஓடி பின்னாடியே போயிட்டு இருக்கணும்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்டே மேன் பவர் அவ்வளவுதானே இருக்கு. அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள், திமுக 1 கோடி தொண்டர்கள், அத்தனை தொண்டர்கள் பின்னாடி தேர்தல் ஆணையம் இருக்க முடியுமா? கட்சிகளுக்குன்னு ஒரு சுய பொறுப்புன்றது இல்ல. இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய பாடங்களை பெற்றுக் கொள்கிறது, புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்கிறது. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த இடைத்தேர்தலை வந்து ஒரு பரிசோதனைக்கான இடைத்தேர்தலாக நடத்துகிறார்கள். அதற்காகத்தான் அடிஷனலா சீஃப் எலக்டரல் ஆபீசரை கொண்டாந்து போடுகிறார்கள். இதெல்லாம் வந்து இந்திய அரசியல் தேர்தல் வரலாற்றில் இதெல்லாம் முதல் முறை. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கை கேட்டிருக்காரு, இதை சிபிஐ விசாரணைக்கு இந்த டாக்குமெண்ட்களை ஒப்படைங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடியான மேற்பார்வையின் மூலமோ உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடியான மேற்பார்வை மூலமோ இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள், இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அதிகாரிகள், இதுல நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் இந்த ரைடு நடக்குதோ அப்பொழுதெல்லாம் 3 பேர் மேல் நடக்கிறது. ஒரு கான்ட்ராக்டர், ஒரு அரசு அதிகாரி, ஒரு அமைச்சர். நீங்க வந்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அங்க வந்து சுப்பிரமணியன் சொல்லி சேலத்துல ஒரு கான்ட்ராக்டர். இவர்களுடைய கதைகள் எல்லாம் பார்த்தால் இந்த அமைச்சருக்கு விஜயபாஸ்கருக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்கிறது என்பதை இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா விலாவாரியாக தந்திருக்கிறது. அந்த மாவட்டத்திலே வேறு ஒப்பந்தக்காரர்கள் வேறு யாருமே பணியை எடுத்து செய்ய முடியாது என்ற அளவுக்கு ஒப்பந்தக்காரர்கள் 11 வழக்குகள் போட்டிருக்கிறார்கள் இந்த அமைச்சரின் மீது. இல்ல நிறைய லார்ஜர் அலிகேஷன்ஸ் குள்ள போயிட்டே இருக்கோம். நம்ம தேர்தல் சார்ந்த விஷயங்களையும் போகணும். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆச்சாரி அவர்களிடத்துல தான் கேட்க விரும்புறேன். ஏப்ரல் 12ஆம் தேதி ஆர்கே நகர்ல தேர்தல் நடக்குமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அறிக்கை கேட்டிருக்குது அப்படின்னு. ராஜேஷ் லக்கானி அவர்கள் டெல்லி சென்றிருக்காரு. ஏற்கனவே திரு விக்ரம் பத்ரா அவர்கள் டெல்லி சென்றிருக்காரு. அவங்கள வந்து தங்களுடைய அறிக்கையும் அங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்திருக்கிறதா. இன்னைக்கு வந்திருக்கிற தகவல்களின்படி இந்த தேர்தலை வந்து கண்டிப்பா ரத்து செய்யணும். இந்த தேர்தலை கண்டிப்பா ரத்து செய்யணும். ஏன் அப்படின்னா, போன தடவை அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போது அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் அதை ரெண்டுத்தையுமே வந்து அவங்க கவுண்டர்மேன் பண்ணாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுச்சு. செக்ஷன் 58B ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 58B பிரிவு வந்து எலெக்ஷன் நடக்கும் பொழுது பூத் கேப்சரிங் நடந்துச்சுன்னா, அதாவது வாக்குச்சாவடியை கைப்பற்றினா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்ட்ரைட்டாவே பவர் இருக்குது. அதே சமயம் நோட் ஃபார் ஓட், அதாவது ஓட்டுகளை வாங்குவதற்காக பணம் செலவழிக்கும் போது அதுக்குரிய பவர் இல்ல. அப்ப அதுக்கு எங்க இருந்த பவரை வந்து வித்ட்ரா பண்றாங்கன்னா ஆர்டிகல் 324 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இன்னும் பாராளுமன்றத்துல செய்யப்படலங்கிறதையும் நம்ம இப்ப அதுக்கு வந்து அடுத்த கட்டம் அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். இப்போ நீத்தி ஆயோக் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2 தேர்தல் சீர்திருத்தத்தை முன்வைக்க போறாங்க. ஒன்று வந்து இதுல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற கேண்டிடேட்டுகளுக்கு வந்து அரசே செலவு பண்ணுவது, யூனிஃபார்மா அரசு வந்து செலவு பண்றதுக்கு ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன். அது வரும்போது எங்கேயுமே பணப்புழக்கம் இருக்காது. எலெக்ஷனுக்கு யாருக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்களோ நாமினேஷன்
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணம் அவங்களுடைய டெபாசிட்டுக்கு வரும். அந்த பணத்தை அவங்க செலவு பண்ண போறாங்க. பட் ஆர்கே நகரை பொறுத்தவரை இப்போதே இமிடியேட் ரிலீஃப் இல்ல, ஏன்னா அதை நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நீங்க கேட்டதுனால. ஆர்கே நகரை பொறுத்தவரை இமிடியேட்டா எலெக்ஷனை வந்து ரத்து செய்யணும். அடுத்தது இந்த எலெக்ஷனை பணம் எங்கேயுமே விளையாடாத அளவுக்கு, ஈவன் ஓட்டர்களே எங்களுக்கு விரும்பி பணம் கொடுங்கள் அப்படி ஒரு சான்ஸா கேட்டா கூட அதுக்கு வாய்ப்பு இல்லாத எந்த ஒரு கட்சியும் பணம் கொடுக்க முடியாத ஒரு அளவுக்கு கழுகு பார்வையோடு இந்த எலெக்ஷனை நடத்தணும். அடுத்தது இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு நிமிஷம் இது முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்க இந்த தகவல்களை மிக நுணுக்கமாக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விஜய் பாஸ்கர் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அவர் மேல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல, அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதுக்கப்புறம் மூணாவது அவர் வந்து வீட்ல கேஷே பிடிக்கப்படல. அத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது. இந்த டாக்குமெண்ட் போதுங்க. இந்த டாக்குமெண்ட் இது உண்மையாக மற்றும் இருந்துச்சு. அது உண்மையாக இது மிகப்பெரிய பிஎம்எல்ஏ கேஸ் ஆகும். பிஎம்எல்ஏ கேஸ் ஸ்ட்ரைட் அவே கோஸ் இன்டு அரெஸ்ட் only. நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு ஐடி ரெய்ட்ஸ்ல தற்போது வெளியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆவணங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில திரு கேசி பழனிசாமி அவர்கள் வீட்டுல, திரு அன்புநாதன் அவர்கள் வீட்டுல ஐடி ரெய்டு மூலமா தான் பல ஆவணங்கள் வெளியே வந்தது, பல விஷயங்கள் கேஷ் பிடிபட்டது. அதனோட தொடர்ச்சியா இவ்வளவு பணப்புழக்கம் இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தேர்தலையே ரத்து செய்தது. அதே பாதையில இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க மாதிரி தெரியலையா? இந்த தேர்தல் ரத்தாவதற்கான முகாந்திரமாக இந்த ஆவணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கலையா திரு புகழேந்தி? அதாவது நான் முதல்ல சொன்னேன், அந்த ஆவணங்கள் மீது நம்பிக்கை இல்லை, அது பொய்யான ஒன்று என்று. நான் இப்பொழுதும் நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். ஏன்னா குற்றச்சாட்டு அமைச்சர் மீது இருக்கிறதால அதுக்கு பொறுப்பு எங்களுக்கு இருக்க பதில் சொல்றதுக்கு. இவர் அமைச்சர் ஆவதற்கு முன்னாலேயே பல ஆண்டு காலமாக மதர் தெராசா என்கின்ற கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு வருகிறார் புதுக்கோட்டை பக்கத்திலே. அதில் பிஎட் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், நர்சிங் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பேரிலே நர்சிங் காலேஜ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக பெங்களூரில் தான் என்சிடியில் சில பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் நான் போயிருந்தேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆகவே ஏதோ நேற்று அமைச்சராகி இன்று அவர் சம்பாதித்து விட்டார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே குற்றச்சாட்டுகளை கூற வேண்டியது வருமான வரித்துறை. ஆனால் அருமைக்குரிய பிஜேபி நண்பர் அவர்கள் தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இது ஒன்றே போதும். தேர்தலிலே தோல்வி அடைவோம் என்பவர்கள் தான் அதை சொல்லுவார்கள், அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்க அவர் கவுன்சிலர் சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்க முடியாது ஆர்கே நகர்ல. அது தெரியும் அவருக்கு. தெரிஞ்சுதான் தேர்தல் பிஜேபி ஜெயிக்குது ஜெயிக்காததை தாண்டி 29 லட்சம் ரூபாய் ஆர்கே நகர்ல பறிமுதல், 140 பேர் அரெஸ்ட், தொடர்ந்து பணப்பட்டுவாடா புகார்கள்னு சொல்லும்போது தேர்தல் ரத்து அல்லது தள்ளி போவதற்கான முகாந்திரம் இல்லையா? இல்ல 234 தொகுதிகளில் 2 தொகுதிகள் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் நிறுத்தப்பட்டது. மாநில அளவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டு பின்னர் தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் ஒரு பெரிய தேர்தல் ஆணையம் இத்தனை போலீஸ், இத்தனை அதிகாரிகள், கேட்ட அதிகாரிகள் எல்லாம் மாற்றம், இத்தனையும் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு தொகுதியிலே இடைத்தேர்தலை நடத்த முடியாது என்று சொன்னால் அது தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொள்ளுமா என்பதுதான் இப்பொழுது பெரிய கேள்விக்குறி. எதையோ வச்சுட்டு தேர்தல் ரத்து பண்ணும், 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில 70 மைக்ரோ அப்சர்வர்ஸும் 10 அப்சர்வர்ஸும் 30 பறக்கும் படைகளும் 24 மணி நேரமும் 2 லட்சம் பேரையும் கண்காணிச்சுட்டே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் கட்சிகளுக்கு இதுல பொறுப்பே இல்லையா? பார்த்தா தேர்தல் எல்லா இடத்துலயுமே தேர்தல் நடத்த முடியாது. அது அரசியல், அதனாலதான் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரிகள் தேர்தலை நியாயமா நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மட்டும்தான் இருக்கிறதா, அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறதா? நிச்சயமாக அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பாங்கு உண்டு. மிஸ்டர் பீட்டர் ஆல்பன் சார் சொன்ன மாதிரி எங்களுக்கும் அதிலே பாங்கு உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நாங்கள் வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம், ஒத்துழைக்க கேள்விகள் எழதானே செய்யும். எங்களை நோக்கி உங்களை நோக்கிய கேள்விகளும் எழதானே செய்யும். இது போன்ற விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தால நடத்த முடியலையா அப்படின்னு கேட்டா
அரசியல் கட்சிகள் அதற்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? இல்ல நீங்க இல்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு 1440 நிமிடங்கள் 1440 நிமிடங்கள் வந்தா நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 2880 நிமிடங்கள் இவங்க ஒரு நிமிடத்திற்கு 2 தடவை எங்கள் டிடிவி இன்னைக்கு நிற்கின்ற வேட்பாளர் இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அதுவே பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் வெற்றி. நாங்கள் வெற்றி பெற போகிறோம். தவறான காரணங்களுக்காக அவரை பத்தி பேசுறது வெற்றின்னு சொல்றது இது என்ன முறையில? என்னோட முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சதா எனக்கு தெரியல. அதான் என்னோட முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சதா எனக்கு தெரியல. அந்த பதில் கிடைச்சிருச்சுன்னா நான் அடுத்ததுக்கு போயிருவேன். இந்த இடைத்தேர்தல் ரத்தாவதற்கான முகாந்திரங்களை தற்போதைய சூழலை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா? கேள்வி இந்த ரத்து என்கின்ற கேள்விக்கு கேள்வியே இல்லை. இடைத்தேர்தலை தேர்தல் கமிஷன் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் நடத்தும். தேர்தல் நடக்கத்தான் போகிறது. இந்த பகல் கனவு பலிக்காது. அதிலே மாபெரும் வெற்றியை டிடிவி தினகரன் அவர்கள் பெறத்தான் போகிறார்கள். 50,000 வாக்கு வித்தியாசத்திலே அதை கேட்கத்தான் போகிறீர்கள். ரைட், அதுதான் உங்களுடைய பார்வை. நோ எனி டவுட். அப்படி என்றால் உத்தரப்பிரதேசத்திலே 312 தொகுதிகளிலும் பணம் விளையாடியதா? உத்தரகாண்டிலே 57 தொகுதிகளிலும் பணம் விளையாடியதா? பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் அங்கே ரைட் இல்லை. இது எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நான் கண்டிப்பா வரேன். திரு புகழேந்திரநாதோட உங்களுடைய கருத்தை புரிஞ்சுக்கிறேன். ஒரு சிறிய குறுக்கீடு நான் திரு ஜெகதீஷ் அவர்களுடைய கருத்து. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் குறுக்கிட்டுச்சா உத்தரகாண்ட்ல குறுக்கிட்டான். அங்க நான் அங்க டெல்லியில தான் இருக்கேன். அங்க இது மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்றது அவங்க வித்தியாசமா பாக்குறாங்க. அவங்க இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் டாக்டர் நசீம் செய்தி அவர்களுடைய ஆன் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் 2012 உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தலை விட 3 மடங்கு பணமும் மதுவும் இந்த தேர்தலில் புழங்கியது என்பது. அதாவது இல்ல முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். அவர் எங்க கட்சியை பத்தியோ எங்க கட்சி வேட்பாளர்களை பத்தி எங்கேயுமே சொல்லல. இல்ல திரு புகழேந்தி அவர்கள் உங்க கட்சியை பத்தி சொல்லல. அவர் உத்தரப்பிரதேசத்துல புழங்கியதான் தான் கேட்டாரு. புகழேந்தி என்ன சொன்னாரு? நாங்க எங்களுடைய வேட்பாளர் தோத்து விடுவார் அந்த பயத்தால் தான் நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. எங்களுடைய வேட்பாளர் திரு கங்கை அமரன் மிக நன்றாக பரப்புரை செய்து வருகிறார். நாங்கள் வெற்றி பெற போவது பாஜக என்பதுதான். அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். அவர்கள் கேட்கல, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கல. அவர் இப்பொழுது சொல்கிறார். இல்ல அதுதான் ரத்து செய்யணும்னு திரு தினகரன் அவர்கள் கேட்கல, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கல, திரு மருது கணேஷ் அவர்கள் கேட்கல. பாஜக மட்டும் கேட்கிறதுன்னு சொன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்றது ஒரு அத்தியாவசியம். ஒரு தேர்தல் நடத்தும் போது லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லாவிட்டால் தேர்தலை நடத்த முடியாது. ஆனால் அங்கு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லாத பட்சத்தில் எப்படி தேர்தல் நடத்த முடியும்? திரு ஜெகதீஸ்வரன் உங்களுடைய லாஸ்ட் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல் மாதிரி இது முதல்ல 2 தடவை தள்ளி போடுச்சு, அப்புறம் ரத்தானுச்சு. அதுக்கப்புறம் நடந்தபோது என்ன மாறி இருந்துச்சு? எதுவுமே மாறலையே. அதே வேட்பாளர்கள் இருந்தாங்க, அதே வாக்காளர்கள் தான், அதான் நடந்துச்சு. இப்போ நீங்க திரும்ப இது ரத்து பண்றதுனால நீங்க கூட கேட்டீங்க எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் பின்னாடி போக முடியுமான்னு. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் உணர்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பணம் பிடிச்சிருக்காங்க. அதை தாண்டி இந்த கட்சியின் வேட்பாளர் தான் இதற்கு காரணம், இந்த கட்சியை நாங்க அங்கேயும் ரத்து பண்றோம், இல்ல அட்லீஸ்ட் அந்த கட்சியோட வேட்பாளர் நிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சட்டப்பூர்வமான இது இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் இடம் இருந்ததுன்னா அவங்க பண்ணிருப்பாங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷன் அதை முனைப்போட செய்யணும்ங்கற. அது இப்ப பாராளுமன்றத்துல சட்ட திருத்தங்களை பாராளுமன்றம் கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில என்னன்னா அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல வரைக்கும் அந்த வேட்பாளர்கள் மீது கோர்ட்ல ப்ரூவ் ஆகி வந்தாதான் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். கோர்ட்ல ப்ரூவ் ஆற ப்ராசஸே பெரிய ப்ராசஸா இருக்கு. இமிடியேட்டா செய்ய முடியாத நிலைமையில தேர்தல் ஆணையம் இருக்கு. இல்ல அதான் அந்த நீங்க சொல்ல வரப்ப இல்ல அரசியல் கட்சிகளுக்கு இப்போ பீட்டர் ஃபன் சொல்லும்போது சொன்னார் இது ஏதாவது ஒரு புள்ளியில ஸ்டாப் ஆகும்னா இந்த புள்ளி பாராளுமன்றத்துல பேச வேண்டிய புள்ளியாக தான் இருக்கும். அது நடக்காம இந்த தேர்தலை மறுபடியும் தள்ளி வைக்கிறோம், இன்னொரு 5 மாசம் கழிச்சு நடத்துறோம், இல்ல ரத்து பண்றோம் அப்படிங்கிற எந்த பிரயோஜனமும் கிடையாது. மக்கள் இது என்னடா திரும்ப இதே மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு பார்வை பார்ப்பாங்க. இன்னொரு இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் படி பார்க்கும்போது கடந்த 15 வருடத்தில் நம்ம இருக்கிற 2 கோடி அரசு ஊழியர்கள்ல ஆவரேஜா வெறும் 1000 பேர் தான் கன்விக்ட் ஆகுறாங்க. இதுதான் உண்மை. அப்ப இதுல எவ்வளவு சீரியஸா இருக்குங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்வி. நம்ம திரும்ப லோக் ஆயுக்தா பத்தி மாதிரி பல விஷயங்கள் பேசலாம். நம்ம அந்த மாதிரி ரிஃபார்ம்ஸை உண்மையிலே ஒரு இன்டென்ஷனோட கொண்டு வரமாங்கிறது நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். சோ நீண்ட கால தேர்தல் சார்ந்த சீர்திருத்தங்களை பற்றியும் யோசிக்க வேண்டியிருக்கிறது என்பது திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் குறிப்பிடுகிறார். நிச்சயமாக இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி ஆர்கே நகரில் இந்த தேர்தல் நடைபெற போகிறதா இல்லையா என்பது பெரிய கேள்விக்குறியாக தற்போது எழுந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல் வருகிறது. தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி அவர்கள், திரு விக்ரம் பத்ரா அவர்கள் அனைவரும் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள்.
அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறார்கள், இந்த தேர்தலில் அடுத்த கட்டமாக என்ன பரபரப்புகள் நிகழ இருக்கிறது என்பதை உங்களோடு சேர்ந்து நாமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.